உடலுக்கு சத்தான ஆரோக்கியமான உடல் எடையை குறைக்கக்கூடிய கருப்பு கவுனி கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதை நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நான் குடிச்சிட்டு வரேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் நைட்டே 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு கவுனியை ஊற வச்சுருந்தேன். காலையில் எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். ஊற வச்ச தண்ணியையும் நான் சேர்த்து அலசி அதில் சேர்த்துக்கிறேன். அதே டம்ளரில் 2 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தம் 3 டம்ளர் ஆச்சு. அந்த 3 டம்ளர் தண்ணியை நல்லா கலந்து விட்டு அடுப்பில் வைக்கலாம். இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடையில ரொம்பவே நல்லாயிருக்கும். கலந்து விட்டு தான் நம்ம அடுப்பில் வைக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 பூண்டை நான் திருவி சேர்த்துக்கிறேன். பூண்டு போடும்போது ரொம்பவே நல்லா வாசனையாக இருக்கும் குடிக்க. தேங்காய் பால்லாம் போட்டு தான் குடிப்பேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை, இதுவே ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம நார்மலாக நம்ம வீட்டரிசி சாப்பிட்ற கஞ்சி மாதிரியே தான் இருக்கும். இது செஞ்சு குடிச்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நுரைச்சி நிறம் மாறி வரும்போது இறக்கிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.